தொல்காப்பிய தமிழ்ச்சங்கம் அங்கே ஒரு மாநாடு நடத்துறாங்க செப்டம்பர் 19, 20. அந்த மாநாட்டில் நம்முடைய கூட்டமைப்பு பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் விடுத்திருக்கிறார்கள். அதற்கு கட்டுரையாளர்களுடைய கட்டுரையும் தலைப்புகளும் தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறார்கள். அதில் நான் ஒரு கட்டுரை அனுப்பியிருக்கிறேன். தொல்காப்பியத்தில் அறமும் புறமும் என்கின்ற தலைப்பில் ஒரு கட்டுரை அனுப்பியிருக்கிறேன். அது இன்னையோட கடைசி தேதி. இந்த கட்டுரையுடைய சுருக்கம் தான் இன்னைக்கு தேதி கடைசி தேதி. அதனால அதை அனுப்பியிருக்கிறேன். அடுத்ததாக மலேசியாவில் ஆகஸ்ட் 1 தொல்காப்பிய 2வது தொல்காப்பிய மாநாடு ஒன்று நடத்துகிறார். அவங்க இங்கே வந்திருந்தாங்க. நான் நம்முடைய பொதுச்செயலாளர்லாம் அந்த ஒரு அளவு கூட்டம் போட்டாங்க. சென்னையில் அதில் கலந்துருக்கோம். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2 நாள் அங்கே தங்குவதற்கு உணவு தங்குவது எல்லாமே அவங்க ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. அதன் பிறகு நம்ம சுற்றுப்பயணம் 2 நாள் போய் உடனே இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 நாட்கள் சுற்றுப்பயணத்துக்கு அதுக்கு ஒரு டிராவல்ஸ் கலைவாணின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரியினுடைய அவங்கள்ட்ட தொடர்பு வந்து பேசியிருக்கிறோம். அவங்கள்ட்ட கொட்டேஷன் கேட்டிருக்கோம். அப்படி நீங்கள் யாராவது வர விரும்பக்கூடிய தோழர்கள் உங்களுடைய பெயரை நம்முடைய பேராசிரியர் இடத்துல கொடுத்து பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்வது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி. அடுத்ததாக நம்முடைய மகளிர் மாநாடு மகளிர் தின நிகழ்ச்சி வந்து நம்முடைய சம்பத்தையா அவருடைய மேற்பார்வையிலே திருவண்ணாமலையிலே மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. நம்முடைய தலைமை அமைப்பும் இணைந்து அதில் நடத்துகிறது. அதில் உங்கள் பகுதியிலே இருந்து அந்த கட்டுரை பேச்சு போட்டி அல்லது பட்டிமன்ற நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு பேச வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய பெயர்களை ஐயா அவர்களுடைய செய்திக்கு உடனே சம்பத்தையாவுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரினை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதுபோல உங்கள் பகுதிகளில் சிறந்த சமூக பணியிலே இலக்கிய பணியிலே ஆர்வமுள்ள சகோதரிகள் அல்லது பல்வேறு துறைகளிலே விற்பனையான சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு விருது வழங்கலாம். அதை நீங்கள் உங்களுடைய மாவட்ட அமைப்பினுடைய பரிந்துரையோடு அவருக்கு அந்த பெயரை அவருடைய பெயரை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியுடைய முக்கியமான செய்தி ஒரு சில செய்திகள் இங்கே என்னுடைய பயிற்சியாளர் சொன்னார்கள். அதிலிருந்து விடுபட்டு போன ஒரு சில செய்தியை நாம் சொல்லியாக வேண்டும். காரணம் தலைமை நிர்வாகிகளிலிருந்து மாவட்ட நிர்வாகிகள் வரைகளை இருக்கிறீர்கள் முக்கியமாக. அதனால இன்னும் முக்கியமான சப்ஜெக்ட் நான் சொல்லிடுறேன். ஒன்று, முதலில் நேரம் முக்கியம். எந்த நேரத்திலே நாம் குறிப்பிட்டிருக்கிறோமோ அந்த நேரத்தில் துவங்கி ஆகணும். எந்த நேரத்தில் முடிக்க வேண்டும் அந்த நேரத்தில் முடித்தார். ஒரு பொதுவாக யாருக்குமே பல பேருக்கு தெரியும், நம்ம என்னதான் வகுப்புல கூட எதுக்கு 40 நிமிஷம் வகுப்பு, ஒரு வகுப்புடைய கிளாஸ் 40 நிமிஷம் தான் போட்டுருப்பாங்க. அதுக்கு மேல ஒருத்தர் என்னதான் நீ கத்தி கதையை கத்தினாலும் 1 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினாலும் மூளை ஏறாது. அந்த 40 நிமிஷம் தான் கேட்கும். ஆக 40 நிமிடத்துக்குள்ளாக 20 நிமிடத்தில் நம்ம நேரம் பேசக்கூடாதா அப்படின்னு நினைக்கும் போது நம்ம டப்பு நிறுத்தணும்னா மறுநாள் நமக்கு கிராக்கி உண்டு. இன்னைக்கு அப்பப்பா குறிப்பாரு அப்படின்னு நினைச்சோம்னா மறுநாள் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில போயிடுவாங்க. ஆக பேசுகின்ற போது அந்த நெறியாளரை பேசக்கூடிய நிர்வாகிகள் நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் பேச வேண்டும். செய்தி சொல்ல வேண்டிய செய்தி சரியாக சொல்ல வேண்டும். குறிப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா மைக்கு இந்த ஒலிபெருக்கிட்டு வரும்போது மறந்து போவோம். நம்ம எந்த செய்தியை சொல்ல வேறப்போ அந்த செய்தி மறந்து போவோம். அதனால குறிப்பெடுத்துக் கொள்வதை தவறு இல்லை. ஆனால் பேசக்கூடிய சொற்கள் சுருக்கமாக இருந்தாலும் தெளிவாக இருக்க வேண்டும், புரிதலாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் நிர்வாகிகள் புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் என்பது 10 மணிக்கு சரியாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் முடிக்கின்ற நேரம் கொஞ்சம் தள்ளி காரணம் பேச்சாளர் கூடுதலாக இருந்ததுனால தப்பு இல்லை. ஆனால் ஏன்னா இப்ப அவங்க எல்லாம் நம்ம அறிமுகப்படுத்துறோம், அவங்க எல்லாம் பேசணும், அவங்க எல்லாம் எதிர்காலத்துல பெரிய ஆளுங்க உருவாக்கணும். அதற்கு நம்முடைய கூட்டமைப்பு நம்ம ஒரு வாய்ப்பை அவங்க கொடுக்கணும், உருவாக்கி கொடுக்கணும். எனவே அந்த அடிப்படையில் நேரம் என்பது முக்கியம். அடுத்ததாக தகவல் தொடர்பு. ஒரு நிர்வாகி இன்னொரு நிர்வாகி